السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. رواه مسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லோக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோன்றர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனித ஜும்ஆ தினத்தின் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லோருடைய நாட்டங்களையும் தேவைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இன்று நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? இந்த உலகத்துடைய பார்வையில் நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல்களின் சிறப்புகள் என்ன, அதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம். காரணம், இன்றைய தினம் உலகத்தின் கருப்பு நாள் என்று சொல்லப்படக்கூடிய நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. அதை பற்றி விலாவரியாக நாம் சொல்ல வேண்டிய அவசியமும் யாருக்கும் கிடையாது. அவரவர்களே நிறைய நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அல்லாஹுடைய இல்லங்களாக, வீடுகளாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல்கள், இதனுடைய சிறப்புகள் என்ன? இதை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும்? இந்த அல்லாஹுடைய வீட்டிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வீடுகள் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்ற நிலை இல்லையே. நம்முடைய வீடுகளாக இருந்தால் நமக்கும், நம்முடைய உறவுக்கு சொந்தக்காரர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய நெருக்கத்துக்குரியவர்கள் மட்டும்தானே அந்த வீட்டில் இருக்க முடியும். ஆனால் அல்லாஹுடைய வீடு என்று சொன்னால் அப்படி அல்ல. நம்முடைய வீட்டுக்கு நேர் மாற்றமான நிலையை கொண்டது அல்லாஹுடைய வீடு என்பது. நம்முடைய வீட்டில் நாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹுடைய வீடு என்பது நாம் இருக்க வேண்டிய வழிமுறைகளை, எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை, அழகான வழிமுறையை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலேயும் பெருமானார் தங்களுடைய ஹதீஸ்களையும் சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளிவாசல்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது, வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது, அவற்றில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார். சங்கைக்குரியவர்களே, இந்த வசனம் அருளப்பட்ட காரணத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது, நாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது, பள்ளிவாசலில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாது என்ற மேலோட்டமான கருத்து கிடைக்கும். ஆனால் நாம் உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் ஆய்வு செய்தால், நபி அவர்களின் காலத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஜும்ஆவுடைய குத்துபா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெளியூரிலிருந்து வருகை தரக்கூடிய கிராமவாசிகள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அவர்களுக்கு பள்ளிவாசலின் ஒழுக்கங்கள் தெரியாது, கண்ணியம் தெரியாது. எனவே அவர்கள் சில குறைகளை, தவறுகளை செய்ய ஆரம்பித்தார்கள். பள்ளிவாசலுக்குள் வெளியிலே தங்களுடைய பொருட்களை காணாமல் விட்டவர்கள், தங்களுடைய பொருளை காணாமல் போக விட்டவர்கள் பள்ளிவாசலுக்குள் வந்து நின்று கொண்டு, என்னுடைய பொருள் ஒன்று காணாமல் போய்விட்டது, யாரும் பார்த்தீர்களா என்று கேட்கக்கூடிய நிலை உருவானது. இது போன்று வேறு சில செயல்பாடுகள். ஒரு கிராமவாசி வருகின்றார். வருகை தந்தவர் நேராக மஸ்ஜித் நபவி, அன்றைய காலம் வெறும் மண்ணாக இருந்தது, மணல் பகுதி, கூரை வேயப்பட்டு
அது மிக சிறிய பள்ளிவாசலாக உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய அன்பு தோழர்களும் அமர்ந்து பயான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஒரு கிராமவாசி வருகின்றார். வருகை தந்தவர் பள்ளிவாசல் ஒரு ஓரத்திலே சிறுநீர் கழிக்க ஆரம்பிக்கின்றார். பள்ளிவாசலுக்குள்ளே சிறுநீர் கழிக்க ஆரம்பிக்கின்றார் கிராமவாசி. அவருக்கு தெரியாது பள்ளிவாசலுக்குள் இது போன்ற அசுத்தங்களை நாம் செய்யக்கூடாது என்று அறியாதவர். சஹாபாக்களுக்கு கோபம் அதிகமாகின்றது. பள்ளிவாசல போய் ஒன்றுக்கு இருக்கிறாரே, சிறுநீர் கழிக்கின்றாரே என்று அவரை அடிப்பதற்கு எல்லோரும் தயாராகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கும்படி சஹாபாக்களை சொல்லிவிட்டு பிறகு அந்த சஹாபியை கிராமவாசியை அழைத்து சொன்னார்கள். அவர் முழுமையாக சிறுநீர் கழித்து விட்ட பிறகு அவரை அழைத்து பள்ளிவாசலின் கண்ணியத்தை, மதிப்பை, மரியாதையை சொல்லிக் கொடுத்து அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி தயார்படுத்திவிட்டு அந்த அவர் சிறுநீர் கழித்து அசுத்தம் செய்த இடத்தை பெருமானாரை சுத்தம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. சங்கைக்குரியவர்களே, எதற்காக இப்படி செய்தார்கள் பெருமானார்? சிறுநீர் கழிக்கும் நேரத்திலேயே அவர்களை தடுத்திருக்கலாம் அல்லவா? இரண்டு விதமான காரணங்கள் உண்டு. சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை நாம் தடுத்தால், சஹாபாக்கள் சென்று தடுத்து விட்டால் அவர் என்ன செய்வார்? அப்படியே வெளியிலே செல்லுவார். அங்காங்கே சிறுநீர் துளிகள் விழுந்து கொண்டே இருக்கும். பள்ளிவாசல் முழுக்க நஜீஸ் ஆகிவிடும். ஒரு இடத்தில் நாம் சுத்தம் செய்து கொள்ளலாம், பள்ளிவாசல் முழுக்க எப்படி சுத்தம் செய்வது என்ற ஒரு காரணத்தையும் முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள். அதே சமயத்திலே சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை தடை செய்தால் உடல் சம்பந்தமான நோய்கள், வியாதிகள் எல்லாம் உண்டாகும் என்ற காரணத்தினால் பெருமானார் அவர் முழுமையாக முதலில் சிறுநீர் கழிக்கட்டும், அதற்கு பிறகு அவரை அழைத்து நாம் பக்குவமாக எடுத்துச் சொல்லலாம், எடுத்த உடனே நாம் அடாவடியாக இறங்கக்கூடாது என்ற செய்திகளையும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கற்றுத் தருகின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, இப்படி சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய வீட்டிலே வந்து தங்களுடைய உலக சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வரும் நேரத்திலே தங்களுடைய பொருள் காணாமல் போனதை அறிவிப்பு செய்து, என்னுடைய பொருள் காணாமல்லை, யாரால் எடுத்தீர்களா, என்னுடைய இந்த ஒட்டகம் காணாமல் போய்விட்டது, எங்கேயே நீங்கள் பார்த்தீர்களா என்றெல்லாம் சஹாபாக்கள் ஒவ்வொருத்தராக கிராமவாசிகள் வந்து பள்ளியிலே அறிவிப்பு செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம் அருளப்பட்டது என்று ஹதீஸிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆக சங்கைக்குரியவர்களே, அல்லாஹுடைய வீட்டிலே அல்லாஹுடைய பெயரை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்கக்கூடாது. உங்களுடைய உலகம் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் உங்களுடைய பள்ளிவாசலில் அல்லாஹுடைய வீட்டிலே நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு கட்டளையாக பரப்பிக்கின்றான். அல்லாஹ் நமக்கு உத்தரவாக சொல்லித் தருகின்றான். ஆக சங்கைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்கின்றார்கள், அஹப்ப இலல்லாஹி பிலாதுஹா, அஹப்பல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹுக்கு மிக மிக பிரியமான இடம் என்று சொன்னால் ஒரு ஊரிலே அது மசாஜிதுஹா, அந்த ஊரின் பள்ளிவாசல்கள் தான். அபகதல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் எது தெரியுமா? அஸ்வாக்குஹா, கடை விதிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை, ஆயிலில் ஒரு முறை, இப்படி ஏதோ போகிற போக்கிலே நாம் பள்ளிவாசலை வந்து பார்த்துவிட்டு செல்பவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய உண்டு. நாம் நிறைய இடங்களில் நாம் சொல்லுவதுண்டு, பள்ளிவாசல்கள் எதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும்? நம்முடைய முன்னோர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய அன்பு தோழர்களும் பள்ளிவாசலை எதற்கு பயன்படுத்தினார்கள்? எப்படி பக்குவப்படுத்தினார்கள்? எப்படி அவர்களை மனித புனிதர்களாக பெருமானார் மாற்றினார்கள்? எதற்கெல்லாம் பெருமானார் பள்ளிவாசலை பயன்படுத்தினார்கள்? ஆனால் இன்றைக்கு நாம் எதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? காலை நேரங்களில் கழிவறைகளுக்காக நாம் பள்ளிவாசலை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஓய்வு எடுப்பதற்காக படுத்து உறங்கும் இடங்களாக நாம் நம்முடைய பள்ளிவாசல்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் பள்ளிவாசலில் எப்பொழுதுமே நாம் அனுமதிக்கக்கூடாது, நடைபெறக்கூடாது. நாமும் செய்யக்கூடாது, நம்மை சார்ந்தவர்களையும் செய்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடம் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலுடைய சிறப்புகள் என்ன? சிறப்புகளை நாம் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறப்புகளை தெரிந்தால்தான் அந்த பள்ளிவாசலில் நாம் எப்படி இருப்போம் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு வர முடியும். உலகத்திலே ஒரு மனிதனுடைய அறிவை வளர்ப்பதற்கு உலகத்திலே நிறைய கல்வி சாலைகள் உண்டு, காலேஜில், கல்லூரிகள் எல்லாம் உண்டு, எல்லாவற்றுக்கும் உண்டு. எந்த துறைகளை எடுத்துக்கொண்டாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளுக்கும்
நமக்கு தேவைப்படும் விதத்திலெல்லாம் நமக்கு கற்றுத்தருவதற்கு கல்விகள், கலாசாலைகள் உண்டு, கல்லூரிகள் உண்டு. ஆனால் ஒரு மனித புனிதனாக, பக்குவமான மனிதனாக மாற்றுவதற்கு எங்கேயாவது காலேஜுகள் உண்டா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது. ஒரு மனிதனை சிறந்தவனாக, உயர்ந்தவனாக, கண்ணியமானவனாக, எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு மரியாதை மிக்கவனாக மாற்றக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமான கல்வியை எங்கே வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே பள்ளிவாசல்களிலேயும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பாடசாலைகளிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மக்தப் மதர்சாக்கள் என்று நாம் எல்லாம் சொல்லுகின்றோமே, அந்த மதர்சாக்களும் பள்ளிவாசலுக்கும் தான் ஒரு மனித புனிதனாக மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. சஹாபாக்குடைய வரலாறுகளை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சஹாபியும் எடுத்த உடனேயே மிகப்பெரிய புனிதராக இருக்கவில்லை. மிகப்பெரிய புனிதராக, மிக சிறந்தவராக, உயர்ந்தவராக, கண்ணியமானவராக ஆரம்பத்திலேயே அவர்கள் இருக்கவில்லை. அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது? மாக்களாக இருந்தார்கள். மனிதர்களாக மதிக்க தெரியாதவர்களாக இருந்தார்கள். பெண்களை அவர்கள் எல்லாம் விலை பொருட்களாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள், அடிமையிலாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய குழந்தைகளை, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய கொடூர மனம் படைத்தவர்களாக சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இருந்தார்கள். தங்களுடைய அண்டை வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர்களே ஏதாவது ஒரு சின்ன லேசான விஷயங்கள் நடந்து விட்டால், இவருடைய ஒட்டகம் அவருடைய தோட்டத்தில் போய் மேய்ந்து விட்டால் 300 ஆண்டுகளுக்கு மேலாக சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்களாம். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரு சின்ன இவருடைய வாகனம், இவருடைய ஒட்டகமோ ஆடோ மாடோ பக்கத்து வீட்டுக்காரிய தோட்டத்தில் போய் லேசாக மேய்ந்து விடும். இதற்காக சண்டை காலமாக பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் அன்றைய கால குறைஷிகள். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலம் என்பதற்காகவே அதற்கு பெயர் சூட்டப்பட்டது. அவருடைய தண்ணீர் இவருடைய வீட்டிலே சற்று விழுந்துவிடும். அதற்கு அவர்கள் பல 100 ஆண்டுகள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். அவருடைய குழந்தைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் எதற்கு அவருடைய முன்னோர்கள் சண்டை போட்டார்கள் என்றே அறியாமல் சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள். இப்படியெல்லாம் காலமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள், மிகப்பெரிய பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்தவர்கள், வீட்டிலே நிறைய பீப்பாய்களாக மதுவை அடுக்கி வைத்து அதை தங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், சமுதாயத்தில் தாங்கள்தான் பெருமைக்குரியவர்கள், உயர்ந்தவர்கள் என்று காட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்படி பலவிதமான தவறுகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் மக்கத்து குறைஷிகள். அவர்களையெல்லாம் மனித புனிதர்களாக சொன்ன மாத்திரத்திலேயே பெருமானார் நாவிலிருந்து எந்த வார்த்தை வரும், எதை நாம் செய்யலாம் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டே இருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தோழர்கள். பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவையும், கண் அசைவை கூட கவனித்து அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் பெருமானாருடைய தோழர்கள். அவர்களை மனித புனிதர்களாக, உலகத்திலேயே சொர்க்கத்தை பற்றி நன்மாராயம் பெறக்கூடிய உயர்ந்த பாக்கியம் பெற்ற சஹாபாக்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தோழர்களை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அது எங்கே உருவாக்கினார்கள்? அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லி நாம் எல்லாம் அடிக்கடி பேசுகின்றோமே, அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள், திண்ணை பள்ளி என்று சொல்லுவார்கள். மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்த பிறகு மஸ்ஜித் நபவியுடைய திண்ணையிலே மதரசாவை, ஆரம்ப பாடசாலையை உருவாக்கினார்கள். அதற்கு பெயர்தான் திண்ணை பள்ளி. இன்றைக்கும் அன்றைய ஹஜ் உம்ராக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த இடத்திலே சென்று அமர்ந்து சில நிமிடங்களாவது அமர்ந்து விட்டு வருகை தருவதை அவர்கள் பாக்கியமாக கருதுவார்கள். காரணம், அந்த அஸ்ஹாபு சுஃபா அருமை தோழர்கள், சஹாபாக்கள் 80க்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்து பெருமானாருடைய அவருடைய மண்டியிட்டு மார்க்கத்தை கட்டார்களே, அந்த இடத்தில் அமர்வது எவ்வளவு பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பரக்கத் என்பதை விளங்கிய காரணத்தினால் இன்றைக்கும் ஹஜ் உம்ராக்கு செல்லக்கூடியவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அந்த இடத்தை தனியாக பதிவு செய்து வைத்திருப்பார்கள். திண்ணை பள்ளி என்பதாக அந்த இடத்திலே சிறிது நேரமாக அமர்ந்து விட்டு வருவார்கள். இன்றைக்கும் அங்கே பாடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குர்ஆனும் ஹதீஸும் கிராத்தும் அத்தனையும் கற்றுத்தரப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, எதற்காக சொல்கின்றோம் என்று சொன்னால், உலகத்திலே ஒரு மனிதனை புனிதனாக, மிகப்பெரிய மனிதனாக உருவாக்கக்கூடிய சக்தியை, கல்வியை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் பள்ளிவாசல்கள் தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த பள்ளிவாசல்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசல்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர நம்மை சீரழித்துவிடக்கூடிய இடங்களாக அதை மாற்றிவிடக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சங்கீக்குறவர்களே, இந்த உலகத்திலே பள்ளிவாசலுக்கென்று மிக நிறைய சிறப்புகளை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உலகத்திலே ஒரு ஊருடைய பள்ளிவாசல்கள், அல்லாஹுடைய இல்லம், வீடு என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல்களை வைத்து அந்த ஊரின் செழிப்பை நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள். அடிக்கடி சொல்லும் நேரத்திலே ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊரிலே முதலில் பள்ளிவாசலுக்குத்தான் செல்ல வேண்டும்.
எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அடிக்கடி சொல்லுவார்கள், எந்த ஊருக்கு நீ போனாலும் முதலில் பள்ளிவாசலுக்கு போய்ப்பார். பள்ளிவாசலுக்கு சென்று நீ அங்கு 2 ரக்காத்து நஃபில் தொழுக வேண்டும். அதற்கு பிறகு அந்த பள்ளிவாசலை பார். பள்ளிவாசலை பார்த்து ஊரின் மக்களின் குணங்களை நீ அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள். எப்படி என்று சொன்னால், பள்ளிவாசலிலே ஹவுஸ், இப்ப நம்முடைய பள்ளியில் இருக்கு போல இன்றைய காலகட்டத்திலே நவீனமான நிலையிலே பள்ளி ஹவுஸுகள் எல்லாம் காலியாகி விடுகின்றது. வெறும் பைப்புகள் நிறைய வந்துவிட்டது. அல்லாஹ் நம்முடைய பள்ளியில நீண்ட காலமாக ஹவுஸ் இருப்பதை மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாம் கருத வேண்டும். நிறைய பள்ளிவாசல்கள், கிராம பகுதி பள்ளிவாசல்களில் கூட இன்றைக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை சொல்லுவார்கள், ஒரு ஊருடைய நீர்நிலை பள்ளிவாசலில் தண்ணீர் விசாலமாக இருக்கிறதா என்று நிற்பார். தண்ணீர் விசாலமானதாக இருந்தால் அந்த ஊருடைய மக்களுடைய குணங்களும் விசாலமானதாக இருக்கும். இரக்கத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள், அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று அறிவுரை சொல்லுவார்கள். சங்கீக்குறவர்களே, அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே பள்ளிவாசல்கள் நம்முடைய உள்ளங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய உள்ளங்களை மாற்றுக் கருத்துடைய நிலைகளுக்கு மாற்றிவிடக்கூடியதாக நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சங்கீக்குறவர்களே, உலகத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வருகை தந்த அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள் நபிமார்கள் 1.25 லட்சம் நபிமார்கள் வந்தார்கள். வந்தவர்கள் அத்தனை பேர்களும் செய்த காரியங்கள் 3 செயல்பாடுகள், 3 விஷயங்களை எல்லா நபிமார்களும் 1.25 லட்சம் நபிமார்களும் செய்தார்கள். ஒரு சில செய்திகளை, ஒரு சில செயல்பாடுகளை சில நபிமார்கள் செய்வார்கள், சில நபிமார்கள் செய்ய மாட்டார்கள். திருமணம், சில நபிமார்கள் திருமணம் முடிக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று சில நபர்கள் திருமணம் முடிக்கவில்லை. சில நபர்கள், மற்ற நபிமார்கள் எல்லாம் திருமணம் முடித்தார்கள். இன்னும் சில செயல்பாடுகள், அவற்றுக்கெல்லாம் விலக்குகள் உண்டு. ஆனால் 3 செயல்களை எல்லா நபிமார்களும் உலகத்தில் செய்து காண்பித்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. உலகத்தில் வருகை தந்த நபிமார்கள் அத்தனை பேர்களும் ஆடு மேய்த்தார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் பேசிக் கொள்கின்றோம், நபியின் சுன்னத்தை நான் சரியாக பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆடு மேய்ப்பதை கேவலமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? பெருமானாருடைய சுன்னத்து மட்டுமல்ல, எல்லா நபிமார்களின் சுன்னத்து அழகான அற்புதமான சுன்னத்து ஆடு மேய்ப்பது. இன்றைக்கு ஆடு மேய்ப்பதை நாம் கேவலமாக நினைக்கின்றோம். இரண்டாவது, எல்லா நபிமார்களும் செய்த செயல்பாடு என்னவென்று சொன்னால், அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட பிறகு உலகத்திலே அவர்கள் பள்ளிவாசலை கட்டினார்கள். அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒரு இறை இல்லத்தை, அல்லாஹுடைய வீட்டை கட்டினார்கள். மூன்றாவது, எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய வீட்டை அவர்கள் ஹஜ் செய்து அவர்கள் தரிசித்திருக்கின்றார்கள் என்ற வரலாறு சொல்லி காட்டும். சங்கீக்குறளே, நம்முடைய பள்ளியிலே என்னென்ன மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது, எல்லா விதமான துன்ம விஷயங்களையும் மார்க்கம் நமக்கு அழகாக பள்ளிவாசலில் வைத்து கற்றுத் தருகின்றது. ஒரு மனிதனுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும், யகீன் எப்படி இருக்க வேண்டும், தக்வா இறையச்சம் எப்படி இருக்க வேண்டும், மார்க்கத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லா விதமான மார்க்க சட்டங்களையும் அற்புதமாக நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை மனித புனிதனாக உலகத்தில் வாழும் காலத்திலேயே சொர்க்கவாசியாக நம்மை மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளிவாசல்களில் தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே சமயத்திலே கடைவீதியில் என்ன நடக்கின்றது நாம் எல்லாம் அறியாதவர்களா? போய் பிரட்டு, ஏமாற்று, என்னென்ன கலப்படம், அத்தனை முசீபத்துகளும் அத்தனை பிரச்சனைகளும் கடைவீதியில் தலைவிரித்து ஆளுவதை நாம் எல்லாம் பார்க்க முடிகின்றது. அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம் பள்ளிவாசல்கள், மிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் கடைவீதிகள் என்று சொன்னார்கள் பெருமானார். சஹாபாக்களிலே தேவை இருந்தால் மட்டும்தான் கடைவீதிக்கு செல்லுவார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம், எப்பொழுது பார்த்தாலுமே நம்முடைய தேவையை கடைவீதியில் இருப்பதுதான் என்ற நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மஸ்ஜித் நபவிக்கு மதீனாவுக்கு வருகை தந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய வீட்டுக்கு வருகை தரும்படி அழைத்தார்கள். எங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள், எங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்ற அன்சாரி தோழர்கள் எல்லாம் பெருமானாரை அன்போடு அழைக்க வற்புறுத்தி கூப்பிட, பெருமானார் யாருடைய மனதிலும் சங்கடம் வரக்கூடாது என்பதற்காக ஒரு அறிவிப்பை செய்தார்கள். என்னுடைய ஒட்டகம், என்னுடைய வாகனம் எந்த வீட்டிலே யாருடைய வீட்டிற்கு முன்னால் சென்று நிற்கின்றதோ அந்த வீட்டிலே தான் என்னுடைய தங்குமிடமாக நான் ஆக்கிக் கொள்வேன் என்று சொன்னார்கள். பெருமானார் தங்களுடைய ஒட்டகத்திற்கு உத்தரவிட்டார்கள். ஒட்டகம் அப்படியே சென்றது. ஒவ்வொரு வீட்டிலுடைய வாசலிலிருந்தும் ஒவ்வொரு சஹாபி, அந்த வீட்டின் வாசலில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு உரிமையாளர் சஹாபி, என்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்து விடாதா, என்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்து விடாதா, இந்த ஒட்டகம் பெருமானாருடைய புனிதமான பாதம் படக்கூடிய இடமாக, பாக்கியமான இடமாக என்னுடைய வீடு ஆகிவிடுமே என்று எல்லோருமே யோசனையிலே அப்படியே பார்த்து கொண்டு பளபளப்போடு இருக்கும் நேரத்திலே ஒரு வீட்டிற்கு முன்னால் சென்று பெருமானாருடைய அருமை ஒட்டகம் கஸ்வா அமர்கின்றது. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அவருடைய வீட்டுக்கு முன்னால் அந்த ஒட்டகம் சென்று அமர்ந்தது. பெருமானாருடைய ஒட்டகம் எங்கே அமர்ந்ததோ அந்த இடத்தை பெருமானார் அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த இடத்திலேயே தங்களுடைய வீடு மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் உருவாக வேண்டும் என்று பெருமானார் ஆசைப்பட்டார்கள். அந்த இடத்தை பற்றி விசாரிக்கும் பொழுது 2 சிறுவர்களுக்குரிய அனாதை சிறுவர்களுக்குரிய இடம் என்பதாக அது சொல்லப்பட்டது. 2 அனாதை சிறுவர்களுக்குரிய இடம். பெருமானார் அந்த அனாதை சிறுவர்களை அழைத்து கேட்டார்கள், இந்த இடத்தை எனக்கு நீங்கள் விலைக்கிக் கொடுங்கள், நான் பள்ளிவாசல் கட்டுவதற்காக எனக்கு வேண்டும். அந்த 2 அனாதை சிறுவர்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய புனிதமான இடம் படுவதே எங்களுடைய இடத்தில் மிக பெரும் பாக்கியம், இதற்கெல்லாம் காசு வேண்டாம், நீங்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்காக சொல்கின்றீர்கள், ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளுங்கள், இலவசமாக. பெருமானார் சொன்னார்கள், இல்லை இல்லை, அல்லாஹ்வுடைய வீட்டில் கடுகளவு கூட அடுத்தவர்களுடைய பொருளை அபகரித்து நான் செய்ய மாட்டேன் என்று பெருமானார் அழகான வழிமுறையை நமக்கு சொல்லிக்காட்டி, அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்க கூடாது, அடுத்தவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய இடத்தை வாங்கி அங்கே அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டக்கூடாது என்பதற்காக, அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய இடம் உருவாகிவிடக் கூடாது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்கு அழகான வழியை காட்டிக் கொடுத்தார்கள் பெருமானார். காசு கொடுத்து இடத்தை வாங்கி அந்த இடத்தில் தான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவி உருவாகி நிற்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்த்தால் மிக நீண்ட செய்தி, இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது விரிவாக பார்க்கலாம். இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகை தருவார்கள். ஹிஜ்ரத் செய்து வருகை தந்த நேரத்திலே அவர்கள் மதீனாவிலே இருக்கும் இடம் இதுதான் என்று மதீனாவிலே அவர்கள் வாழ்ந்து அங்கேயே மரணிப்பார்கள், அங்கேயேதான் அடக்கம் செய்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு முன்பதாகவே அன்றைய கால மக்களுக்கு அவருடைய வேதத்தில் அல்லாஹ் அறிவித்து வைத்திருந்தான். அவருடைய வேதத்தில் அல்லாஹ் அறிவித்து வைத்திருந்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அரசர்களில் மிக முக்கியமான உலகத்தின் பேரரசர்களாக விளங்கிய ஒரு பேரரசன் அந்த ஊருக்கு வருகை தந்த நேரத்திலே அந்த ஊருடைய பரக்கத்தை மதீனா ஆரம்பத்தில் யஸ்ரிப் என்ற பெயர் கொண்டதாக இருந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் வருகை தந்து அந்த அரசர் வருகை தந்து அங்கிருந்து மீண்டும் கிளம்பும் நேரத்திலே அந்த அரசர் என்ன செய்தார், தன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட ஆளும் பெருமக்களை, அறிஞர் பெருமக்களை அந்த ஊரில் குடியமர்த்தி விட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வீடுகளை கொடுத்து விட்டு தன்னுடைய கைப்பட ஒரு தபாலை எழுதி, இந்த தபாலை இங்கே இறுதி கட்டமாக இறுதி தூதராக வருகை தரக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மதீனத்து மண்ணிலே தான் வந்து வருகை சேருவார்கள், வருகை தருவார்கள் என்ற செய்தி என்னுடைய வேதத்தில் நான் பார்த்திருக்கின்றேன். எனவே இந்த ஓலையை, இந்த தபாலை யார் இந்த பரம்பரையிலே கடைசியாக அவரை பார்க்கின்றார்களோ, ஹயாத்தாக இருக்கின்றார்களோ, அவர்கள் பெருமானாரிடத்தில் இந்த தபாலை ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்து எனக்காக துஆ செய்யும்படி சொல்ல வேண்டும். என்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெருமானார் பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற செய்தியையும் அந்த தபாலை எழுதி அந்த அரசர் என்ன செய்கின்றார், அவரிடத்திலே கொடுத்து விட்டு செல்கின்றார்கள். 400க்கும் மேற்பட்ட ஆளும் பெருமக்கள் மஸ்ஜித் நபவி மதீனத்துல் முனவ்வராவிலே பெருமானாருடைய வருகை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருத்தராக மரணிக்க அந்த ஓலை கைமாறி வந்து கொண்டிருந்தது. எத்தனை ஆண்டுகள்? சுமார் 400க்கும் மேற்பட்ட ஆண்டுகள். 400 ஆண்டுகளை கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையிலே வந்து அந்த ஓலை வந்து சேர்ந்தது. அந்த ஓலையை வைத்துக் கொண்டுதான் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு கவலை இல்லாமல் இருந்தார்கள். பெருமானாருடைய ஒட்டகம் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் தான் இருக்கும் என்ற உறுதியோடு அந்த சஹாபி இருந்தார்கள். காரணம், ஓலை அவரிடத்தில் இருக்கின்றது. ஒன்றல்ல இரண்டல்ல 400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அவர்களுடைய பரம்பரை காத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அவர்கள் கவலை இல்லாமல் இருந்தார்கள். பெருமானாருடைய புனிதமான பாதம் அவருடைய வீட்டில் பட்ட உடனே அவர்கள் கண்ட ஆனந்தத்திற்கு, மகிழ்ச்சிக்கு அளவில்லை என்று மார்க்கம் சொல்கின்றது. வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டும். சங்கைக்குரியவர்களே, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய வீடுகள், யாருடைய பொருட்களையும் அபகரித்து செய்யக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் சொல்கின்றது. அது அடுத்தவருடைய இடமாக இருந்தால் பொருளை கொடுத்து நாம் வாங்கி அதை பள்ளியிலே சேர்க்க வேண்டும் என்றுதான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. பள்ளிவாசல்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பள்ளிவாசலுடைய சிறப்புகள் என்ன இன்றும் நாம் பார்க்கின்றோம். பள்ளிவாசல்கள் வெறும் தொழுகைக்காக மட்டும் நாம் இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பள்ளிவாசல்கள் பெருமானாருடைய காலத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டது? மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய அற்புதமான கலாசாலைகளாக, பாடசாலைகளாக அது நடந்து கொண்டிருந்தது. இதைத்தான் நாம் முன்னால் சொல்லோம். இன்றைக்கும் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் தங்களுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வாழ்க்கை முழுக்க அந்த
திண்ணை பள்ளியிலே, மதரசாவிலே, ஆரம்ப பாடசாலையிலே, மஸ்ஜித் நபவியிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அங்கேயே இருந்து அவர்களுக்கு வீடு வாசல்கள் எதுவுமே கிடையாது, பள்ளி வாசலேயே இருப்பார்கள். மார்க்கத்தை கற்றுத் தேர்ந்து அவர்கள் மிக சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக மாறினார்கள். அவர்களில் மிக முக்கியமான இடத்தை பெறுபவர்கள் தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நாம் அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம், பெருமானாருடைய ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த சஹாபிகளில் முதல் இடத்தில் இருப்பவர்கள், முதல் தரத்தில் இருப்பவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய ஆரம்ப பெயர் அப்து ஷம்ஸ். வரலாறு, நீண்ட வரலாறு சுருக்கமாக நாம் பார்க்கலாம். அப்து ஷம்ஸ் என்பவர்கள் சிறுவயது சிறுவராக இருக்கின்றார்கள். அவருடைய ஊரை சேர்ந்த துஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பெருமானாருடைய புனிதமான கரம்பட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியாக மாறி அவருடைய ஊருக்கு வருகை தருகின்றார்கள். துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய ஊருக்கு வருகை தந்து இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்லும் பொழுது சொன்ன மாத்திரத்திலேயே இந்த அப்து ஷம்ஸ் என்பவர்கள் இஸ்லாத்தை உடனே ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவருடைய குரல் அழகான குரலாக இருந்த காரணத்தினால் குர்ஆனை ஓதும் பொழுது எல்லோருமே மெய்மறந்து கேட்பார்கள். அப்படி அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள் அப்து ஷம்ஸ் என்பவர்கள். சிறுவயது சஹாபி. அவர்களையும் அழைத்துக் கொண்டு பெருமானாரிடத்திலே துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தர பெயர் என்ன கேட்கும் பொழுது அப்து ஷம்ஸ், சூரியனின் அடிமை என்று பெயர் கொண்ட அந்த பெயரை அவர் வைத்திருக்கின்றார்கள். இல்லை, இனிமேல் நீ அப்து ஷம்ஸ் கிடையாது, அப்து ரஹ்மான், ரஹ்மானின் அடிமை என்று பெயர் நீ வைத்துக்கொள் என்பதாக சொல்லி அப்து ரஹ்மான் என்று பெயரை மாற்றினார்கள். அவர்கள் சிறு வயதுடையவராக இருந்த காரணத்தினால் பூனைக்குட்டியோடு எப்பொழுதுமே விளையாடி கொண்டிருப்பார்கள். அவருடைய நண்பர்கள் எல்லாம் பூனைக்குட்டியின் பெரியர் என்ற பெயரத்திலே பூனைக்குட்டியின் மீது அதிகமாக பிரியம் வைத்திருப்பவர் என்ற பெயரை கொண்ட அபூ ஹுரைரா என்ற பெயரை வைத்தார்கள். அபூ ஹுரைரா என்று பெயர் சொல்லி அழைத்தார்கள். அந்த சஹாபி அதையே தன்னுடைய பெயராகவே ஆக்கிக் கொண்டார்கள். எல்லா ஹதீஸ் நூல்களையும் அப்து ரஹ்மான் என்பது கிடையாது. அவருடைய அசல் பெயர், வைக்கப்பட்ட பெயர் அப்து ரஹ்மான். ஆனால் அதை எங்கும் பார்க்க முடியாது. அபூ ஹுரைரா என்ற பட்ட பெயர் அதுதான் இன்றைக்கும் நிலைத்திருக்கின்றது. எந்த ஹதீஸ் நூல்களை எடுத்தாலும் அபூ ஹுரைரா என்ற பெயர் தான் இருக்குமே தவிர வேறு பெயர் இருக்காது என்பதாக வரலாற்று நூல்கள் நமக்கு தகவல்களை தருகின்றது. ஆக சங்கிக்குருவர்களே, நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல்கள் எவ்வளவு சிறப்பு மிக்கவை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலும் இன்னும் விரிவாக பார்க்கலாம். நம்முடைய பள்ளிவாசல்கள் நாம் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய வீட்டிலே எந்த அளவிற்கு மரியாதையோடு கண்ணியத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது. நம்முடைய வீடுகளில் நாம் இருப்பது போல, நாம் வெளியிலே இருப்பதை போல ஏனோ தானோ என்று ஏதாவது ஒரு செய்திகளை நாம் பேசிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பள்ளிவாசல் இருந்துவிடக் கூடாது. கடைசியாக ஒரு செய்தியை மட்டும் நாம் சொல்கின்றோம். உலகத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே உலகத்தின் பேச்சுக்கள் யார் பேசுகின்றார்களோ அவருடைய 40 நாட்களுடைய நன்மைகள் அளிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம். சங்கீகளை யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லக்கூடிய செய்தி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உலகத்தின் பேச்சுக்களை நாம் பள்ளிவாசலில் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் சூழ்நிலையிலும் பேசக்கூடாது. பேசுறதா இருந்தால் வெளியே போய் பேசிக்கலாம். ஆக சங்கீகளுடைய இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்களுடைய சிறப்பை, கண்ணியத்தை, மகத்துவத்தை, மரியாதையை நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். அதற்குரிய கண்ணியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய வீட்டை நாம் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் நம்மை கண்டிப்பாக கண்ணியப்படுத்துவான், சிறப்புப்படுத்துவான், நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வல்லோன் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக பிரியமும் பாசமும் வைத்து அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி பெருமானாரின் பிரியத்திற்கும் ஷஃபாத்திற்கும் பரிந்துரைக்கும் உரியவர்களாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நிம்மதியாக, சந்தோஷமாக உறவுகளையும் அனாதிகளையும் குடும்பங்களையும் ஏழைகளையும் அரவணைத்தவர்களாக, ஆதரித்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வானம் பூமி ஆபத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் மருத்துவமனை சோதனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், செலவுகளிலிருந்தும் படுக்கையில் விழுந்து விடாமல் அல்லாஹ் நம்மை எல்லோரையும் மரணிக்கும் நேரத்தை கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறிய வண்ணம் சொர்க்கத்திலே நம்முடைய தங்குமிடத்தை கண்டு ரசித்த வண்ணம் ரூஹு பிரியும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பிறரிடம் கையேந்தாமல், கடன் இல்லாமல், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் இல்லாமல் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் முழுமையான பாதுகாப்பையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்தும் நம் எல்லோருக்கும் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எதை கேட்டோம்
கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.